ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்று நாடு முழுவதும் தேர்தல் திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கு. இந்த நேரத்தில் தேர்தல் பற்றிய சில சிறப்பான சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் 19 தேதியான இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவானது நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்திங்கன்னா 21 மாநிலங்களிலும் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 102 தொகுதிகளில் இந்த முதல்கட்ட தேர்தலானது நடைபெற்றுட்டு இருக்கு. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 102 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. 16.63 கோடி வாக்காளர்கள் தங்களது வாக்கினை செலுத்த உள்ளனர்கள். இந்த நிலையில் கூகுள் பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியில் உள்ள கூகுள் தளத்தில் அதனுடைய மேலில் பார்த்திங்கன்னா எப்பயும் கூகுள் அப்படின்னு எழுதியிருக்கும். அதில் இந்த தேர்தலை சிறப்பிக்கும் வகையில் கூகுள் நிறுவனமானது இதில் கூகுள் அப்படிங்கிற பெயரில் பார்த்திங்கன்னா 2வது ஓவுக்கு பதிலாக சுட்டுவிரலில் மை இருப்பது போன்று ஒரு படத்தை கூகுள் நிறுவனமானது பதிவிட்டிருக்கு. இந்த பதிவானது தேர்தல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதாக இருக்குது. வாக்கு செலுத்துதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்திலிருந்து கூகுள் ஆனது நமக்கு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று காலை 6 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கியது. இதில் பார்த்திங்கன்னா மக்கள் வெயில் அதிகமாக இருந்தாலும் அதை கூட பொருட்படுத்தாமல் மக்கள் வரிசையில் நின்று ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இன்று அதிகாலை வாக்குப்பதிவு தொடங்கிய நிமிடத்திலிருந்தே முக்கியமான பிரபலங்களும் கட்சி நிர்வாகிகளும் நட்சத்திர வேட்பாளர்களும் முக்கியமான பொறுப்பு மற்றும் பதவியில் இருப்பவர்களும் தொடர்ந்து தங்கள் வாக்குப்பதிவினை செலுத்தி வருகிறார்கள். இன்று காலை வாக்கெடுப்பு துவங்கியவுடனே முதல் நாளாக நடிகர் அஜித்குமார் தனது வாக்கை செலுத்தியிருக்காங்க. அதே போல் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவியுடன் துர்கா ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து வரிசையில் நின்று தனது வாக்கை செலுத்தியிருக்காங்க. அதே போல் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் சிலுவம்பாளையத்திலும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கரூரிலும் தங்கள் வாக்கை செலுத்தியிருக்காங்க. காலை 9 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 12% வாக்கானது பதிவாகியிருந்தது. அடுத்து 11 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 24.37% வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கு. காலை 11 மணி நிலவரப்படி அதிகபட்ச வாக்குப்பதிவானது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 15.10% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 11 மணி நிலவரப்படி 27.63% வாக்குகள் பதிவாகியுள்ளது. முதல்கட்ட தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் திரிபுராவில் அதிகபட்சமாக வாக்குப்பதிவானது 33.86% வாக்குகளானது பதிவாகியுள்ளதாகவும், குறைஞ்சபட்சமாக லட்சத்தீவில் 16.33% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும், அருணாச்சல பிரதேசத்தில் 18.74% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக இன்று நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நடிகர் விஜய் அவர்கள் கோட் படப்பிடிப்பிற்காக ரஷ்யா சென்றிருந்த நிலையில் இவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக ரஷ்யாவில் இருந்து இன்று திரும்பியிருக்கிறாங்க. அதேபோல் நடிகர் அஜித்குமார் அவர்கள் முதல் நாளாக வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துள்ளார். நடிகர் அஜித் மற்றும் விஜய் அவர்கள் 2 பேருமே இன்று வெள்ளை நிற உடையில் தங்கள் வாக்கினை பதிவு செய்துள்ளார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் வாக்களிக்கும் முதல் தேர்தலானது இதுவாகும். இதில் விஜய் அவர்கள் கையில் காயத்துடன் ஓட்டு போட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று முக்கியமான சில நட்சத்திர வேட்பாளர்கள், நட்சத்திர பிரமுகர்கள் அனைவரும் தங்கள் வாக்கினை பதிவு செய்துள்ளனர். இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் டி.ஆர். பாலு, தமிழிசை தங்கப்பாண்டியன், தமிழிசை சவுந்தரராஜன், எல். முருகன், ராதிகா சரத்குமார் மற்றும் பாரிவேந்தர், சௌமியா அன்புமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் விஜய் பிரபாகரன், அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், கீதா ஜீவன், சபாநாயகர் அப்பாவு ஆகியோர்கள் தங்களது வாக்கை செலுத்தியுள்ளனர். அதேபோன்று நடிகர்கள் ரஜினிகாந்த், பிரபு, சிவகார்த்திகேயன் ஆகியோர்களும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி சென்றுள்ளனர். மேலும் கனிமொழி அவர்கள் தன்னுடைய வாக்கை பதிவு செய்த பிறகு 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியானது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சீமான் அவருடைய மனைவியுடன் தன்னுடைய வாக்கை பதிவு செய்துள்ளிருக்காங்க. அடுத்ததாக சூர்யா அவர்கள் தன்னுடைய குடும்பத்துடன் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் வரிசையில் நின்றபடி தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்காங்க. அதேபோல் த்ரிஷா அவர்கள் கூட்டத்தின் நடுவில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்துட்டு போயிருக்காங்க.
Ma'am, once ma'am. Hi ma'am. அதேபோல் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் சென்னையில் உள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துள்ளார். மக்களவைத் தேர்தல் 2024 இன்று பிற்பகல் 1 மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் எத்தனை சதவீத வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது என்பதை இதில் காணலாம். தமிழகத்தில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 40% வாக்குகளானது பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக தருமபுரியில் 44.08% வாக்குகளானது பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 32% வாக்குகளானது பதிவாகியுள்ளன. கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் 72.44% வாக்குகளானது பதிவாகியிருந்தன. ஆனால் இன்று எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் நிறைய மாவட்டங்களில் மக்கள் தேர்தலை புறக்கணித்து தங்கள் வாக்குகளை செலுத்தாமல் இருக்கிறார்கள். அதாவது புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி, கடலூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் நிறைய மக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தாமல் இருக்கிறார்கள். இன்று நடக்கும் இந்த லோக்சபா தேர்தலானது சென்ற முறையை விட இந்த ஆண்டு சிறப்பான ஒரு வாக்குப்பதிவை பெற்றிருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.